அதை இசையா உணர். பரவாயில்லைங்க, இதான் முதல் ஷோ. ஆனால் ஓரளவு கூட்டம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாங்க மிரட்டி விட்டானுங்க. கண்டிப்பாக ஆஸ்காரில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாங்க மிரட்டி விட்டானுங்க. கண்டிப்பாக ஆஸ்கார் நேஷ்னலில் சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் அவார்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ், அது சின்ன சின்ன நுணுக்கமான சவுண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. படத்தை பற்றி சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லாட்டியும் உங்களை அந்த இருட்டுக்குள்ளே கொண்டு போயிருப்பானுங்க. ஒரு அலறல் சத்தம் அப்படியே உங்களை கடந்து போகும். ஒய்யால உண்மையிலேயே பேய் தான் போகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுப்போம். ஏன் பார்க்கணுமா? ஆக்சுவலாக இதை நான் ரிவீல் பண்ணுறதுக்கு காரணம், சரி சொல்ல வேணாம், சரி ஓகே, ஸ்பாயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தேட்டரில் இருந்த முக்காசி பேர் ஆப்ரேட்டரே ஸ்க்ரீனில் எதுவும் வரலடான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் நான் ஒருத்தன் தான் அதே மிரட்டி விட்டிங்களா கத்திக்கிட்டு இருந்தேன். அதை தான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், முன்னாடி வீடியோவில் போட்டுருக்கேன். ஸோ அந்த ஃபீலை நீங்கள் ஆப்ரேட்டர்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அது ஒட்டுமொத்த படத்துலேயும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூ தெளிவாக நைட்டுக்குள்ளே போட்டுறேன். டைகர் கா ஹுக்கும்.